வெல்கம் டு புதியுகம் அகாடமி. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான மாடல் எம்சிக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா ஸ்கல்ப்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆக்சுவலாக காந்தாரா அண்ட் மதுரா இது வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ காந்தாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து ஸ்கல்ப்சர். காந்தாரா ஸ்டைல் இஸ் நோட்டட் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் புத்தா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் புத்தாவை காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஸோ மதுரா ஸ்டோன் டெவலப்ட் ரெட் சாண்ட்ஸ்டோன் இமேஜஸ் வித் ரோபோஸ்ட் அண்ட் இந்தியனைஸ்டு ஃபீச்சர்ஸ். ஸோ ஆக்சுவலாக காந்தாரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பட் மதுரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனைஸ்டு ஃபீச்சர்ஸ். அமராவதியும் இந்தியனைஸ்டு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இப்போ மதுரா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நரேட்டிவ் ஃப்ரீசிஸ் இன் லைம் ஸ்டோன் வித் புத்தா தீம். ஆக்சுவலாக ஒயிட் ஸ்டோன் அதுதான் லைம் ஸ்டோன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 and 3 வந்து கரெக்ட். 2 and 3 வந்து கரெக்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸோ த காந்தாரா ஸ்கூல் இஸ் நோன் ஃபார் ரியலிஸ்டிக் அண்ட் கிரேக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன்? ஸோ ஃபர்ஸ்டே சொல்லும் போது இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், கிரேக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோமார்பிக் டிபிக்ஷன் ஆஃப் புத்தா, நாட் அப்ஸ்ட்ராக்ட் ஆர் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆக்சுவலாக அப்ஸ்ட்ராக்ட் ஆர் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்லாம் கிடையாது. ஸோ இது டைரெக்டாகவே புத்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவோட இமேஜே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதாவது காந்தாரா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும். ஸோ ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செமி க்ளோஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 த மதுரா ஸ்கூல் ஸ்பாட்டட் ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா வந்து கிரே சாண்ட்ஸ்டோன், மதுரா வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ இது வந்து இண்டிஜினஸ் ரெப்ரசன்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், ரவுண்டு ஃபேஸ். சரிங்களா? த அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சர் இஸ் ஃப்ளோரிஷ் இன் ஆந்திர பிரதேஷ் யூசிங் ஒயிட் லைம்ஸ்டோன் அண்ட் ஆல்சோ கிரைனைட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காந்தாரா அண்ட் மதுரா ஸ்கூலில் வந்து இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். இது ஆல்ரெடி வந்து மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டைம் மெயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பக்தி மூமெண்ட். கபீர் பிலீவ்ஸ் இன் யூனிட்டி ஆஃப் ஆல் ரிலிஜன் ரிஜெக்ட் கேஸ்ட். ஸோ கபீர் வந்து இதுக்கு தான் ஃபேமஸு. கபீர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் கபீர் வந்து லாஸ்ட் 2 years பிஃபோர் வந்து 700th பர்த் அனிவர்சரி ஆஃப் கபீர் வந்து இந்தியா ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து லோயர் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனை வந்து ரொம்பவுமே ஆப்போஸ் பண்ணார். கேஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ கேஸ்ட் சிஸ்டத்தையே ஆப்போஸ் பண்ணவர் கபீர். ஸோ நாம்தேவ் எம்பசிஸ் த டிவோஷன் ஆஃப் ஃபார்ம்லெஸ் காட். ஸோ நாம்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் காடை வந்து எம்பசிஸ் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு வாஸ் ஷைவைட் saint who promoted bhakti through dance. So actually 2016 or 17 mains question Chaitanya Mahaprabhu பத்தி. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைத்தன்யா அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ கபீர் வாஸ் ப்ராமினன்ட் பக்தி செயின்ஸ் ஹூ அட்வொகேட்டட் ஒன்னஸ் ஆஃப் த காட். ஸோ ஒருவனே கடவுள். ஸோ கடவுளில் வந்து எந்த ஒரு கேஸ்டோ இதுவும் கிடையாது. ஒன்னஸ் ஆஃப் த காடை வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து யாருன்னா கபீர். ஸோ கேஸ்ட் ரிஜிடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலிமினேட் பண்ணிட்டார். ஸோ எம்பசிஸ் தட் போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் த ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அவர் வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்க ரெண்டு ரிலீஜனுமே சேர்ந்த அது 2 ரிலீஜனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேயிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூனிவர்சல் டிவைன் ரியாலிட்டி. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து யூனிவர்சல் டிவைன் ரியாலிட்டி வந்து பிலீவ் பண்ணுறவர். ஓகே. Consider the following statement about prominent temples in India. Brihadishwara temple is an example for early Nagara style architecture. Sun temple at Konark follows. So first statement is tappu. So that is Dravidian style of architecture. So Sun temple at Konark follows Reka Diol style Odisha Nagara variant. So இது வந்து Diol style temple of architecture. So அது வந்து பாத்தீங்க அப்படின்னா Sun temple is an Odishan style of architecture which is sub-Nagaran style of architecture. So statement 2 வந்து correct. So presence of Diol is an example of sub-Dravidian style of architecture, that is Odishan style of architecture. So statement 2 வந்து correct. So Kailasnath temple at Ellora was built by Rashtrakutas in Dravidian style. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா statement 2 வந்து correct. ஓகேங்களா? statement 3 வந்து correct. So statement 1 வந்து incorrect. என்னன்னா Brihadishwara temple at Tanjavur built by Rajaraja Chola I in 11th century. It's a classical example of early Dravidian style of architecture.
ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ நகர ஸ்டைல். It features a massive vimana, so massive vimana, axial symmetric and detailed sculptures. Statement 2, the Sun Temple at Konark is Odishan representation of Riyaka Deva style, a tall curvilinear shikara, and the Diyoda na curvilinear shikara சொல்லி சொல்லுவோம். So Odishan variant of Nagara style. It is designed of chariot of sun god. The Kailasanath temple was excavated and constructed during the Rashtrakuta regime, primarily under Krishna I. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா ஒன்னோட ஒய்ஃபோட ரெக்வஸ்ட்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மோனோலித்திக் ராக் கட் டெம்பிள். ஸோ அதை வந்து கார்வ் அவுட் பண்ணி டாப் ஆங்கிள்லேருந்து கார்வ் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மார்வலஸ் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கிருஷ்ணா ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அவர் வந்து ராஷ்டிரகூடா கிங். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைலாசநாத் டெம்பிளை வந்து கட்டியிருப்பார். ஓகேங்களா, இட்ஸ் அ திராவிடியன் ஸ்டைல். ஸோ வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் அர்லி ஹிஸ்டாரிக் தமிழகம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டேர்ம் மூவேந்தர் ரெஃபர்ஸ் டு த 3 epics written during சங்கம் பீரியட். ஸோ த மூவேந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. மூவேந்தர் அப்படிங்கிறது சேரா சோழா பாண்டியஸை பற்றி சொல்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் 3 epics. ஸோ there is 2 epics only, சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஸோ அப்போ தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, தொல்காப்பியம் இஸ் அபவுட் கிராமர் அண்ட் an ethical treatise. கரெக்ட். ஸோ புகார் வாஸ் அ போத் போர்ட் டவுன் அண்ட் ஆல்சோ கேபிட்டல் ஆஃப் சோலாஸ் இன் early historic டைம்ஸ். ஸோ புகார் வந்து பார்த்தீங்கன்னா சோலாஸோட கேபிட்டலாக இருந்துச்சு, சேம் டைம் வந்து போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. த மூவேந்தர் ரெஃபர்ஸ் டு த த்ரீ crowned ruler of early Tamilakam, Chera Chola Pandyas. So this is not a literary work. Na first is சொன்னது தான். Tolkapiyam is an oldest extent of Tamil literary works, primarily a grammar treatise, but it also includes sections of ethics, social customs, poetics, making it broader in scope of pure grammar manual. Statement 3, Pugar. So Pugar is from Kaviripatnam. Kaviripatnam பக்கம் தான் புகார் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோலாஸோட கேபிட்டல், போர்ட் சிட்டியும் கூட. ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் போத் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். With reference of corporate social responsibility norms, Companies Act, consider the following statement. CSR பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. Surplus arising out of CSR project can be counted as business profit under the certain conditions. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்ல கிடையாது. ஸோ அது பண்ணவும் கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்ஆர் ரூல்ஸில். ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சேரிட்டி ஒர்க் பண்ணுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் ஆர் மேண்டேட்டட் டு ஃபார்ம் சிஎஸ்ஆர் கமிட்டி ஒன்லி இஃப் தேர் நெட்வொர்க் இஸ் எக்ஸிட் 500 crores. ஆக்சுவலாக இதில் வந்து 500 crores வந்து தப்பு. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் அவுட் சைட் இந்தியா cannot be claimed for CSR spending if approved by special broad services. cannot be claimed. அப்படி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ இதை பற்றி சிஎஸ்ஆர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பிகாஸ் சிஎஸ்ஆர் வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க. The law explicitly states any surplus arising out of CSR activities shall not be part of the business. CSR activities மூலமா வரக்கூடிய ப்ராஃபிட்ஸோ சர்ப்ளஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட ப்ராஃபிட்ல அது வந்து ஆட் ஆன் ஆகாது. Instead of such surplus must be plowed back into the same project, transferred to unspent CSR account. திரும்பவும் வந்து unspent CSR அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா Schedule 7ல வித்தின் 6 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டுக்குள்ளேயே தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வருது. ஒன்ஸ் யூ ஜென்ரேட் மணி ஃப்ரம் சிஎஸ்ஆர் ஃபண்ட், திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுக்குள்ளேயே வந்துடும். அது 6 மாதத்துக்குள்ள நீங்கள் 6 monthsக்குள்ள நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்தலைன்னா லேப்ஸ் ஆகிடும். Statement 2 is incorrect. The required constitute of CSR committees applies to any company that is preceding financial year meets at any one of the following criteria. So net worth of 500 crores, turnover of 1000 crores, net profit of 5 crores. இது மூணுத்துல எந்த கிரைட்டீரியா இதானாலே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். Additionally, if requires CSR spend 50 lakhs or less, the company is not required to constitute CSR committee. அவங்களோட CSR spending வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 lakhs கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க CSR committee வந்து போட தேவையில்லை. Statement 3, CSR activities under outside India are not eligible for CSR spending credit. ஸோ நான் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஸ்பெண்டிங் வந்து இந்தியாவுக்குள்ள தான் பண்ணணும். நான் ஃபாரின்ல பண்ணிட்டு அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிளைம் பண்ண முடியாது. அதை தான் சொல்ல வராங்க.
ஓகே, இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து ரீசெண்டாக கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ரீசென்ட்லி சீன் இந்த நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வ்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்பஸ். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இட் அப்சர்வ்ஸ் எக்ஸஸ் லிக்விடிட்டி வித்வுட் ப்ரொவைடிங் கொலேட்ரல் டு த பேங்க். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்கோட சர்ப்ளஸை கொண்டு போய் ஆர்பிஐயில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சம் கொலேட்ரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் கொலேட்ரல் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமையே போயிட்டு சர்ப்ளஸை வந்து ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து 2022 ஸோ இந்த எஸ்டிஎஃப் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அ லிக்விடிட்டி அப்சார்ப்ஷன் மெக்கானிசம் that allows the RBI to observe surplus liquidity from banks. பேங்க்ஸோட சர்ப்ளஸ் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஜென்ரலாக பேங்க் வந்து அவங்களோட எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட்டை கொண்டு போய் ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணும்போது ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த எஸ்டிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து எஸ்டிஎஃப் அப்படின்னு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் இந்த கொஷின் வந்து கரெக்ட். வித் ரெஃபரன்ஸ் டு ரூல்ஸ் ஆஃப் கவர்னிங் த ஃபாரின் பேங்க்ஸ் சப்சிடரிஸ் இன் இந்தியா, ஃபாரின் பேங்க்ஸோட சப்சிடரிஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபாரின் பேங்க்ஸ் இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதில் என்னென்ன ரூல்ஸ்? ஓகேங்களா? தே மஸ்ட் கம்ப்ளை வித் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நார்ம்ஸ் சிமிலர் டு டொமஸ்டிக் பேங்க். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் பர்டிகுலர் டைப் ஆஃப் லெண்டிங் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் லெண்ட் பண்ணணும். அது வந்து ப்ரியாரிட்டி செக்டார் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க இந்த செக்டர்லாம் ப்ரியாரிட்டி செக்டார். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுவே ரூரலில் பேங்க் இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ஸை ப்ரியாரிட்டி செக்டார், அர்பனில் பேங்க் இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை ப்ரியாரிட்டி செக்டார். அதில் எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரியராக நீங்கள் வந்து லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ நெக்ஸ்ட், தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் மோர் தென் 10 branches. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவே கிடையாது. ஃபாரின் பேங்க்ஸ் வித் less than 20% ஆஃப் இந்தியன் பிராட் காம்போசிங் ஆர் பார்டு ஃப்ரம் ரீட்டைல் டெபாசிட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸும் கிடையாது. ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓன்லி owned subsidiaries of foreign banks in India are required to comply with the priority sector lending norms of domestic banks. This is a part of RBI effort. Statement 2. There is no specific restrictions. Specific restrictions எல்லாம் கிடையாது. ஸோ ஓன்லி 10 branches தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கலாம். சிட்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபாரின் பேங்க். சிட்டி பேங்க் வந்து ஃபாரின் பேங்க். ஸோ அந்த ஃபாரின் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பிரான்ச்சஸ் வேணாலும் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 3. RBI does emphasize local governance and encourages Indian representation on board. ஒரு ஃபாரின் பேங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராப்பராக இத்தனை % இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே சொல்ல கிடையாது. With reference to rules of governing foreign bank subsidiaries in India. Okay, sorry. In India, in the Indian financial system, which among the following are permitted to trade with both government securities and corporate bond? So இந்த மாதிரி questions எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்போ இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் which among the following are permitted to trade? என்னெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட், scheduled commercial banks, pension funds, foreign portfolio investors. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட் ரெண்டுத்தையுமே ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து ஒன்ஸ் நல்லா கவனிங்க. ஏன்னா இது மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் பர்மிட்டட் டு இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் இன் போத் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கார்பரேட் பேங்க்ஸ். பாருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பென்ஷன், அதாவது கார்பரேட் பேங்க்ஸ், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 2. பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆர் அலோவ் டு இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் கைட்லைன்ஸ் லைக் PFRDA and IRDA. Okay. Foreign portfolio investors are permitted to trade both government securities and corporate bonds with the prescribed limits set by the RBI and SEBI. So, under the medium-term framework and or voluntary retention route. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். இதை பாஸ் பண்ணி திரும்ப ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள்.
So in Indian financial system, which of the following are permitted to trade both government securities and corporate bonds? Scheduled commercial banks, pension fund, foreign portfolio investors. Answer. Consider the following: sovereign gold bond, exchange trade derivatives, green bond. Which of the above considered as financial instrument? இதுவும் PYQ பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மூணுமே all three are financial instruments. So sovereign gold bond or government backed debt instrument, denomination gold. This represents a financial claim and are tradable in financial market and qualify them as a financial instrument. ஜென்ரலா ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஜென்ரலா இப்போ நான் சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கு, அந்த கோல்டு பாண்ட் வாங்கிடுறேன், திரும்பவும் அதை போய் கொடுக்கும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா காசா எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்தா எனக்கு மணி கிடைக்கும், கிரீன் பாண்ட்ஸ் வாங்கிட்டு கொடுத்தாலும் எனக்கு மணி கிடைக்கும். அவ்வளவுதான் ஜென்ரல் கான்செப்ட் வந்து இதுதான் வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். With the reference to capital in production, consider the following pairs. Item type of capital. So raw wool in textile wool, working capital. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து raw wool வந்து working capital. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான். ஸோ raw wool வந்து பாத்தீங்கன்னா working capital. டெக்ஸ்டைல் மில்ஸ்ல raw wool in textile mill வந்து working capital கேட்குறாங்க. ஃபேக்டரி ஷெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா raw wool in textile mill வந்து working capital, factory shed வந்து fixed capital, diesel used in machineries வந்து working capital, handloom used in weaving வந்து பாத்தீங்கன்னா working capital னு கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கரெக்ட். ஸோ இதுல என்னன்னா raw wool in textile mill வந்து பாத்தீங்கன்னா working capital. So it is an working capital. Pair 1 is correct. So working capital அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா raw wool is in raw material that gets consumed by the production cycle and need to be replenished regularly, making it component of working capital. Okay. Factory shed வந்து fixed capital because அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். Factory shed once shed போட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டாவே இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசெட்டை சேவோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். Diesel used in machineries வந்து பாத்தீங்கன்னா working capital. ஏன்னா அது வந்து it is replenishing. So diesel is recurring and input gets used by during the product. It must be purchased and continuously hence it qualified for working capital. Pair 4, handloom is in weaves is working capital. இது தப்பு. So இது வந்து பாத்தீங்கன்னா it is not a working capital. Handloom is a durable tool. It is repeatedly loom, hand loom. இது வந்து machine. இது வந்து பாத்தீங்கன்னா fixed capital. Hand loom வந்து machine. அது வந்து fixed capital. Once machine வந்து பாத்தீங்கன்னா fixed capital. Okay. So with reference to digital rupee, again எல்லாமே PYQ பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். So digital rupee, consider the following statement. The digital rupee issued by RBI is reconsidered as liability in its balance sheet. So digital rupee வந்து பாத்தீங்க அப்படின்னா liability in balance sheet ஆமா. It can be transferred offline in remote areas with no internet connectivity. So அதுவும் வந்து பாத்தீங்கன்னா without no internet connectivity வந்து நம்ம வந்து missed call service மூலமா transfer பண்ணிக்கலாம். It can be used for programmable payment where usage can be restricted for specific purposes. So actually வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கரெக்ட் தான். So if it is interest bearing in nature unlike physical currency, no, it is digital rupee அப்படிங்கிறது it is equal to physical currency தான். So digital rupee is issued by Reserve Bank of India in the form of central bank liability just like physical currency. நான் சொன்னேன்ங்களா it's just like physical currency. Physical currency என்னென்னலாம் characteristics applicable ஆகுதோ அது எல்லாமே digital rupee applicable ஆகும். So digital rupee is designed with an options of offline functionalities, especially for rural and low connectivity areas. நான் தான் சொன்னீங்களா ஆஃப்லைன்லயும் நமக்கு வந்து மிஸ்டு கால் சம்திங் கொடுக்கற மூலமா நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் ரூபி வந்து கனெக்டிவிட்டியா இருக்கணும். Digital rupee supports a programmability, meaning it can be designed to restrict the direct usage for specific subsidiaries or sectors. Okay. The features is used for targeted welfare deliveries. So digital rupee வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது. Targeted beneficiaries வந்து நம்ம போய் ரீச் பண்ணுவோங்கிறதுக்காக. The digital rupee is not interest bearing. இதுதான் முக்கியம். Digital rupee is not an interest bearing. It's not an interest bearing. It's just like a physical currency. ஓகேங்களா? So இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். Thank you.